கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. கடவுளுக்கென்று பரிசுத்தமுள்ள ஆராதனையை அவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். வாருங்கள், சேர்ந்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. இடிவெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. இடிவெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவரின் அருளும் ஆசீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் வந்து நிறைவதாக. அன்பு இறைமக்களே, நாம் இருதய ஆண்டவருடைய அந்த அருமையான நிகழ்வுகளையும் வெளிப்பாடுகளையும் தியானித்து வரக்கூடிய இந்த நாட்களில் இன்று இருதய ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் நம்ம எப்படி வழி நடத்துகிறது, நம்ம எப்படி கொண்டு செல்கிறது என்று ஒரு சில காரியங்களை பற்றி தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, நாங்கள் அருட்சகோதரர்களாக படித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது கோட்டாறு மறைமாவட்டத்திலிருந்து ஒரு சகோதரர் எங்களோடு பயின்றார். அவருடைய அண்ணன் மதுவுக்கு அடிமையாகி ஒரு 24-25 வயதிலே எப்பொழுதும் மது அருந்தக்கூடிய ஒரு நபராக மாறிக்கொண்டிருந்தார். அப்போது எங்களுடைய சக பிரதர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் இல்லைன்னா நான் போயிட்டு குடும்பத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அண்ணன் இப்படி குடிச்சிட்டு ரொம்ப மோசம் பண்ணுறான் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், நாம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் காலையில் விரதம் இருப்போம், திருப்பலியிலே அண்ணனுக்காக ஜெபிப்போம், அந்த இருதய ஆண்டவருடைய திரு ஜெபமாலையை ஜெபிப்போம், அந்த அட்டையில் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபத்தை ஜெபிப்போம் என்று சொல்லி அந்த சகோதரரை நாங்கள் தேற்றினோம். தேற்றிவிட்டு நாங்கள் அனைவருமே அந்த மே மாதத்தில் தொடங்கினோம். மே மாதத்திலே அவருடைய சகோதரருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்தோம். மே, ஜூன், ஜூலை 3 மாதங்கள் தான் நாங்கள் ஜெபித்தோம். ஆகஸ்ட் மாதத்திலே அந்த பிரதருடைய அண்ணன் ஊரிலிருந்து கோட்டாறு மறைமாவட்டத்திலிருந்து அவர் எங்களை காண்பதற்காக பூனேக்கு வந்திருந்தார். நாங்கள் பூனேயில் படித்து கொண்டிருந்தோம். அவர் அங்கே வந்து விட்டார். எங்களுக்கு இந்த பையனுக்கு அதை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம், பயமும், இவன் குடித்து விட்டு எதுவும் செய்வானோ என்னவோ என்று பயம். ஆனால் அவன் வந்து அமைதியாக இருந்தான். இருந்தவன் கடைசியாக அவனிடம் நாங்கள் பேசிய பொழுது அவன் சொன்னான், எனக்கு என்னன்னு தெரியல, மது குடிக்க விருப்பமில்லை, வாந்தி வருது, எனக்கு தம்பி ஞாபகம் வந்தது, அதான் பார்க்க வந்தேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்ட்டு தம்பிகிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் என்று சொன்னான். என் அன்பு மக்களே, இதுவரை அந்த சகோதரன் நல்ல முறையில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இயேசுவின் திவ்ய திரு இருதயத்திடம் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபித்த ஜெபம் 3 மாதத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. ஆனால் மார்கரெட் மரியம்மாளுக்கு இருதய ஆண்டவர் சொன்னது, 9 மாதங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் கேட்கும் வரங்களை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே 3 மாதத்தில் இதுவரை ஜெபித்த அனைவருக்கும் எல்லாம் நிகழ்ந்தது. எனவே அன்பு மக்களே, உங்கள் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை இருதய ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியை தொடங்குங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் இருதய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். ஆமேன், ஆமேன். காட் bless you. எபிரேயர் 11:6 வசனம், விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக, நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னு இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாமோ பண்றாங்க, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா பைபிள் சொல்கிறது, விசுவாசத்தினால் அன்றி நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்ப விசுவாசம் இருக்குதோ, நம்பிக்கை இருக்குதோ, அப்பொழுது அந்த நம்பிக்கை தான் என்னது? கடவுளுக்குரிய பலி. நான் ஆண்டவருக்கு அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், எல்லாம் கொடுக்கிறேன், எல்லாம் கொடுத்துட்டு நான் அவரை நம்புறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. ஒரு முறை ஒரு போதகர்களுக்கான ஒரு மாநாடு நடந்துச்சாம். அல்லேலூயா. அந்த போதகர்கள் நற்செய்தி பணியாளர்களுடைய மாநாடு நடக்குதாம். பயங்கர ஆராதனை, கையெல்லாம் அசைச்சு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் அப்படின்னு நல்ல பாட்டெல்லாம் பாடி துதிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நடந்துதான் ஆராதனை துதி. திடீர்னு பார்த்தா பரபரப்பான ஒரு சத்தம். சுத்தி வர உள்ள கேட்லாம் மூடிட்டாங்க. பார்த்தா கருப்பு டிரெஸ் போட்டு சிலர் கையில துப்பாக்கியோட வந்து அந்த கிரவுண்ட்ல நின்னாங்களாம். அல்லேலூயா. அவங்க விறுவிறுன்னு வந்து உடனே சொன்னாங்களாம், இப்போ இந்த இடத்துல இருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தரையும் ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் அழிஞ்சுதான், ஒரு பாப்பா மட்டும் இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. போதகர்கள் இல்ல, மேடையில இருந்தவங்க இல்ல, எல்லாரும் உயர காப்பாத ஓடிட்டாங்களாம். ஒரே ஒரு சின்ன ஒரு மகள் மட்டும் நின்று அவள் கையில சிலுவையை பிடித்து கொண்டு இயேசு வாழ்கிறார்னு ஜெபித்து கொண்டு இருந்தாளாம். பிரைஸ் தி லார்ட். அவங்க கேட்டாங்களாம், உனக்கு பயமா இல்லையா, உனக்கு பயமா இல்லையா? அந்த சின்ன பிள்ளை சொன்னாலும், அங்கிள் செத்தா வாழ்ந்தா இங்க, செத்தா ஏசப்பா கூட. நான் ஏசப்பா கூட இருக்கிறேன், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் ஏசப்பாவுக்காக என்ன கொடுத்துட்டேன். நீங்க பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், அவ்வளவுதாங்க, நம்ம ஜெபத்துக்கே போக மாட்டேன், நம்ம கோயில் பக்கமே போக மாட்டேன், இப்படி ஒரு முடிவு. எனக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கல, இனிமே அந்த பக்கம் என்ன கூப்பிட்ட வந்துடாத வீட்டு பக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. அப்ப இரண்டாவது, விசுவாசம் எங்க இருக்குதோ அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள்.